வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இன்னைக்கு சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அதாவது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சில கோவில் ஸ்தலங்களில் சனி பெயர்ச்சியை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. பூஜை வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. நிறைய சேனல்களில் அதை ஒளிபரப்பும் பண்ணாங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி நடந்திருக்கிற சனி பெயர்ச்சி ஒரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, எந்த ராசிக்கு ராஜயோகம் ஜாக்பாட் அடிக்க போகுது, எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் கர்மஸ்தானமான 10வது இடத்துல கர்மகாரகனான சனி பகவான் இருந்ததுனால உங்களுக்கு தொழிலில் பெரிய தடங்கல்கள், சரியாக பிஸ்னஸ் ஆகாமல் இருக்கிறது, வியாபார தடைகள், ரொம்ப டென்ஷன் அதெல்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கு கூட வேலையில் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாகவும், இல்லை நிலையில்லாத தன்மையும், எப்போ வேலையிலேருந்து எடுப்பாங்களோ, எப்போ இந்த வேலை போகுமோங்கிற ஒரு பயமும் கலந்த மாதிரி தான் இத்தனை 2.5 வருஷமாக இருந்தீங்க. பொருளாதாரத்திலேயே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அந்த கர்மகாரகனான சனி கர்மஸ்தானத்தில் இருந்து, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. 11வது இடமான கும்பராசிக்கு, தன்னோட மூலத்திரிகோண வீட்டுக்கு வராரு. அப்போ சனி பலமாக 11வது இடத்துக்கு அதிபதி, லாபஸ்தான அதிபதி பலமாக இடம்பெறும் பொழுது உங்களுக்கு லாபங்கள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழிலெல்லாம் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொழில் விருத்தியாகும், பணம் கையில் தாராளமாக புழங்கும். இது வரைக்கும் குடத்தில் இட்ட விளக்கு போல் இருந்தவங்கெல்லாம் ஜொலிக்க போகிறீங்க. அந்தளவு உங்களோட பெருமையும் உங்களோட பொருளாதாரமும் அடுத்தவங்களுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதாரமும் நல்லா சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஏன்னா பணம் இருந்துட்டாவே பாதி கஷ்டங்கள் தீர்ந்துட்டாவே மனுஷன் நிம்மதியாகிடுவான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சனியோட இடம் நல்லா இருக்குது. பார்வை எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பார்வை தனது 3ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களோட மேஷ ராசியை பார்க்குறாரு. அப்போ உடல்நிலையில் சில தொந்தரவுகள் இருக்கலாம். பிபி சுகரெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். கொஞ்சம் பயம், எதுக்கெடுத்தாலும் ஒரு தைரியம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். அதை தைரியத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது சில சந்தர்ப்பவாதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அடுத்தவங்களால் உங்களுக்கு பயம் காட்டி, ஐயோ அதை செஞ்சால் அதை இப்படி ஆயிருமோ, இதை செஞ்சால் அப்படி ஆயிருமோன்னு அந்த மாதிரி பயம்லாம் காட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி சனி தன்னோட 7ஆம் பார்வையாக உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கர்மகாரகனான சனி நீதிபதி, நீதிமான். உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச அந்த புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட இருந்த அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகிற அந்த சனி உங்களோட ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்குது. தன்னுடைய 10வது பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குது. உங்களோட ஆயுளுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆயுளும் சிறப்பாக இருக்கும். நாள்பட்ட வியாதிகள்லாம் குணமாயிரும். வியாதிகளால் ஏற்பட்ட பயங்கள்லாம் போயிடும். ஆயுள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு எல்லா சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து, உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்து, உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு வைக்க போகிறதுன்றதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பாக்யஸ்தானமான 9வது இடத்துல பாக்யஸ்தானாதிபதி ஆட்சியாக இருந்தார். பாக்யத்துக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகளையும் நிறைய டென்ஷனையும் கொடுத்துருப்பாரு. பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்டிருக்காதுங்க. இல்லாட்டினா பெரியவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது. இந்த மாதிரி
கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ 10வது இடமான கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். இன்னைக்கு 9ஆம் இடமான திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதி கேந்திரஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதாவது கோணாதிபதிகள் கேந்திரத்தில் இடம்பெறுறது சிறப்பு. அப்படி பார்த்தா தசம கேந்திரமான அந்த 10வது இடத்துக்கு வர்ற சனி பகவான் வேலையில் நமக்கு ஏதாவது தொல்லைகளை கொடுத்துருவாரோ, இல்லை நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் தொழில்களில் ஏதாவது நஷ்டத்தை கொடுத்துருவாரோங்கிற பயங்கள்லாம் வேண்டவே வேண்டாங்க. உங்களுக்கு இன்னும் தொழில் நல்ல விருத்தியாகும், தொழில் நல்லா நடக்கும், சிறப்பாக இருப்பீங்க, பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி இருக்கும். கர்மகாரகனான அந்த சனி பகவான் மூலத்திரிகோண ஸ்தானமான கும்பராசியில் ஆட்சியாக இடம்பெறுறாரு. அப்போ அந்த வேலைகள், அதாவது சாதாரண வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான இன்னும் பெரிய வேலைகள் கிடச்சி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற யோகம்லாம் இருக்கும். ஒரு தொழில் செய்கிறவங்க பல தொழில்களை செய்யலாம். அடுத்தடுத்த வேறு வேறு தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு தொழிலில் எந்த ஒரு பாதிப்பையும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். தைரியமாக இருக்கலாம். பார்வை, சனியோட பார்வைன்னு வச்சா உங்களுடைய 12ஆம் இடமான மேஷராசியை பார்க்குறாரு. 12ஆம் ஸ்தானம் அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தூக்கத்துக்கு டைமே இருக்காது. தூங்குறதுக்கு வேலையில் ரொம்ப அதிகமாக பிஸியாக இருந்தீங்கன்னா தூங்குறதுக்கு கூட நேரம் கிடைக்காது. அந்த மாதிரி தூக்கம் குறைவாக இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடமான அந்த தாயார் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த 4வது இடத்தை சிம்மராசியை சனி பகவான் தனது 7வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உங்களோட தாயாரோட உடல்நிலையில் ரொம்ப அக்கறையாக இருக்கணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு சின்ன ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. தாயாரோட உறவு நிலைகள்லையும் அவங்கக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க, விட்டு கொடுத்து போயிருங்க. அதே மாதிரி உங்களுடைய 7வது இடமான விருச்சிக ராசியை தனது 10வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 7வது இடம் களத்திர ஸ்தானம், உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிப்பிடும் அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரலாம். சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரும்போதே அதை நீங்களாகவே இப்போ நமக்கு டைம் கொஞ்சம் சனி பகவானோட பார்வையில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும், நம்ம அதிகமாக பேச்சு வளர்க்கக்கூடாது, ஈகோ பார்க்கக்கூடாதுன்னு நீங்களே விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வேறு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன ப்ராப்ளம் வரும்போதே மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பரான சனி பயிற்சியாக தாங்க இருக்குது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இது வரைக்கும், அதாவது 2.5 வருஷமாக, ஏன் 5 வருஷமாகவும் உங்களுக்கு முதல்ல 2.5 வருஷம் கண்டக சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து 2.5 வருஷம் அஷ்டம சனி ஆயிடுச்சு. கண்டக சனியில் குடும்பத்தில் பிரச்சனை, உடம்புக்கு பிரச்சனைன்னு 1000 பிரச்சனை வந்திருக்கும். அஷ்டம சனியில் பண விரயம், பண நஷ்டம், கொடுத்த இடத்துல வராமல் ஏமாத்துறது, பெரிய மன உளைச்சலாக இருந்திருக்கும். அப்போ இந்த அஷ்டம சனியில் இருந்து சனி விலகி உங்களை விடுவிச்சிட்டாருன்னே நினச்சிக்கோங்க. உங்களுக்கு விடுதலையே கிடச்சிருச்சு. இப்போ உங்கள் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியாக சனி, அதாவது அவர் ஆட்சியாக மூலத்திரிகோண ராசியான கும்பத்தில் இடம்பெறுறாரு. அப்போ பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இடம்பெறுறது சிறப்பு. நீங்கள் இதனால் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். நீங்கள் கொடுத்த பணம், வராமல் போன பணமெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வந்துடுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. இல்லை கொடுத்தவங்களே திருப்பி அவங்க தப்பை உணர்ந்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களோட பண வரவில் ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் திருமண வயதினருக்கு, பருவ வயதினருக்கு தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட வாழ்க்கை, அதாவது டிவோர்ஸ் ஆனது, அந்த மாதிரி ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் கிடச்சி திருமணம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். பொருளாதாரத்துலேயும் ப்ராப்ளம் இருக்காது.
வாழ்க்கையிலையும் இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சனி பார்வைன்னு வச்சா சனி 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சனி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது லாபத்தில் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் தடைகள் ஏற்படலாம். இல்லை வந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால் முதல்ல கொஞ்ச நாள் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுலையே கரெக்டாக அதை ரெகுலராக எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நடத்தி முன்னேறின பிறகு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட தைரியஸ்தானமான 3வது இடமான சிம்ம ராசியை சனி சப்தமமாக 7வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ என்ன செய்வாங்க, உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்காது, தைரியத்தை கெடுக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவீங்க. ஐயோ நான் பெரிய அமௌண்ட்டு போட்டேனே, இது எனக்கு வருமோ வராதோ, இந்த மாதிரி பயத்தெல்லாம் கொடுக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பயமும் விலகிரும், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய 6வது இடமான, அதாவது மிதுன ராசிக்கு 6வது இடமான விருச்சிக ராசியை சனி பகவான் தனது 10வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ கடன் தொல்லைகள்லாம் தீரும் ஆக்சுவலாக. ஏன்னா 6வது இடம் கடன் தொல்லைகள் தீரும். ஏன்னா 6வது இடம் இன்னொரு தொழில் ஸ்தானமும் கூட. அப்போ அந்த கர்மகாரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானமான அந்த 6வது இடத்தை பார்க்கும்போது சின்ன சின்ன தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கும். அதனால் இந்த அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து சந்தோஷமாக இருங்க. கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கண்டக சனியாக 7வது இடத்துல சனி பகவான் இருந்தார். ஆனாலும் எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்கலை, நல்லது தான் பண்ணார். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சிச்சு, நிறையா ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்கலையே, ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 7வது அதிபதி 7வது இடமான மகர ராசியில் ஆட்சியாக இருந்தார். அப்போ 7க்கு அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கும், அந்த கல்யாண யோகத்தையும் கொடுத்துருப்பாரு. கடகராசிக்காரங்களுக்கு திருமணம்லாம் எந்த தடையும் இருந்திருக்காது. இருந்தாலும் இப்போ சனி பயிற்சியாக இருக்கிறது அஷ்டமஸ்தானத்துக்கு, 8வது இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுறாரு. ஆயுள்காரகன் சனி ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கும்போது ஆயுளுக்கு ஒன்றும் குறை இருக்காது, உங்களோட ஆயுளுக்கோ ஆரோக்கியத்துக்கோ குறை இருக்காது. ஆனால் 8வது இடமான அந்த அஷ்டம ஸ்தானம் ஒருத்தரை நம்பி ஏமாற வைக்கும். யாரை நம்பியும் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சீட்டு கம்பெனியில் பணத்தை போடுறது, ஒரு கொஞ்சம் கொடுத்தா, ஒரு அளவு கொடுத்தா 2 மடங்காக திருப்பி தருவாங்கன்னு பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரியான மைண்டை மாற்றி கொடுக்க வைக்கும். இவரை நம்பி கொடுக்கலாம், இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு நம்பி கொடுக்க வைக்கும். அவரும் உங்களை ஏமாத்துகிற சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார். ஆனால் உங்கள் நேரம் இந்த பணம் லாஸ் ஆகணும்னு இருக்கும்போது அவரே கடனாளி ஆயிடுவார், அவரே லாஸ் ஆயிடுவார். அப்போ திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் பணத்தை இழக்கும் சூழ்நிலைகள் வரலாம். அதனால் இந்த மாதிரி கொடுத்து ஏமாறாமல் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய 10வது இடமான மேஷ ராசியை சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ கர்மகாரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் யாருமே, அதாவது கடகராசிக்காரங்க வேலைக்கு முயற்சி செஞ்சவங்க கண்டிப்பாக வேலைக்கு சேருவாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்த சம்பளத்தை வாங்குவாங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பஸ்தானமான 2ஆம் வீடான சிம்மராசியவும் சனி பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ தேவையில்லாத சண்டை சச்சரவுகளோ வராமல் பார்த்துக்குங்க. 2வது இடமான அந்த வாக்குஸ்தானம்னு சொல்கிற அந்த இடத்த பார்க்குற சனி பகவான் உங்கள் பேச்சில் குதர்க்கமாக பேச வைப்பார். இல்லை வார்த்தைகளை விட்டுட்டு அந்த பேச்சுக்களால் நீங்கள் வருத்தப்படுற சூழ்நிலைகளை கொண்டு வந்துடுவார். அதையும் கொஞ்சம் கவனமாக, வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் இடமான
விருச்சிக ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கர்மகாரகன் பார்க்கும்போது உங்கள் பூர்வ புண்ணியம், நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதுக்குரிய பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க. சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், அவ்வளவுதான். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இவ்வளவு நாள் 6வது இடத்துல இருந்து எல்லா நன்மைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ கண்டக சனியாக 7வது இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 7வது இடத்துல வர்ற சனி பகவான் ஐயோ கண்டக சனியாக வந்திருக்கிறாரே, நமக்கு ஏதாவது பெரிய கண்டங்களை கொடுத்துருவாரோ, நமக்கு உயிருக்கு ஆபத்தோ, அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஆனால் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும், வரணும். எப்போவுமே நம்மளோட வேகத்தை எல்லாம் அந்த வண்டியில் காமிக்காமல் கொஞ்சம் நிதானமாக ஓட்டிக்கிட்டு விவேகமாக ஓட்டினோம்னாவே எந்த பிரச்சனையும் வராது. ரோட்டில் போகும்போது 4 பக்கமும் பார்த்து பத்திரமா போய் வரணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தானே தவிர மற்றபடி வேறு எந்த குறையும் இருக்காது. ஆயுள் கரகனான சனி ஆயுளை என்றைக்கும் கெடுக்க மாட்டார். அப்போ உங்கள் கண்டக சனியாக வர்ற அந்த 7க்கு உரிய அதிபதி 7வது இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இவ்வளவு நாள் தடையாக இருந்த திருமணங்கள் சிறப்பாக நடக்கும். திருமணம் பற்றிய கவலைகளை விடுங்க. பொருளாதாரத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா குரு இப்போ உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த குரு பயிற்சியில் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அதனால் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சனி பகவானோட பார்வை உங்களுடைய 9வது இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ உங்களோட பாக்கியங்கள், அதாவது பொருளாதாரத்தில் எந்த ஒரு ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது, சமநிலையில் இருக்கும். அதனால் பொருளாதாரத்தில் ஒன்றும் பெரிய வளர்ச்சியும் இருக்காது, அப்படியே நியூட்ரலாக சமமாக இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் தன்னோட பார்வையால் உங்களோட ராசியை, அதாவது சமசப்தம பார்வையால் உங்களோட ராசியை பார்க்குறதுனால அதே மாதிரி தான் எந்த ஆரோக்கிய குறைவும் இல்லாமல் உங்களோட ஹெல்த்தை ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், சளி, சைனஸ் ப்ராப்ளம், அந்த கோல்டு, அந்த மாதிரி வர்றவங்க முதல்ல ஆரம்பத்திலேயே அதுக்குரிய அலர்ஜி சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் இருக்கிறவங்க ஆரம்பத்திலேயே டாக்டரை பார்த்து உங்களை சரி பண்ணிக்கிட்டு அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சுகஸ்தானமான 4வது வீடான அந்த விருச்சிக ராசியை சனி பகவான் தன்னோட 10வது பார்வையால் பார்க்குறாரு. அப்போ பூமி, இடம் அதெல்லாம் வாங்க முடியாதவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்குரிய அமைப்பு இருக்குது. இடம் வாங்காதவங்க எவ்வளோ நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு இடம் கூட வாங்க முடியலை, ஒரு இடம் கிடக்குது, அதில் சின்ன வீடு கட்டலான்னு நினைக்கிறேன், அது கூட என்னால் கட்ட முடியலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட ஆசைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், பூர்த்தி ஆகும். எதுக்குமே ஐயோ சனி இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு பயந்துடாதீங்க. சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சி தான். ஆனால் இதுவரை இருந்தது மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற டைம் தான். கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். கன்னி ராசி. கன்னி ராசிக்கு என்னங்க குறை? கன்னி ராசிக்கு ஜாக்பாட்டே அடிக்க போகுது. கன்னி ராசிக்காரங்கள்லாம் அப்பாடா இனிமேல் இந்த 7 வருஷமாக பட்ட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இவ்வளவு நாள் உங்களை ஏளனமாக பார்த்தவங்கெல்லாம் அப்பா அவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட நிலை, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உயர்வாக இருக்க போகுது. தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். வேலையில் நீங்கள் நல்ல பேர் புகழெல்லாம் எடுப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. உங்களோட பேச்சிலையும் அவ்வளவு அழகாக பேசி உங்களோட பேச்சு திறமையால் நிறைய மாற்றங்களை பெறுவீங்க. இவ்வளவு நாளும் ஐயோ அவங்க ஏமாத்திடுவாங்களோ, ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அப்படின்னு வெறும் அந்த ஏமாற்று விஷயங்களையே கேட்டு கேட்டு சலிச்சு போன உங்களுக்கு
இந்த 6வது இடத்துல வர்ற சனி பகவான், அதுவும் 6க்கு அதிபதியாக 6லே ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய யோகத்தையும் பொருளாதாரத்தில் அபாரமான வளர்ச்சியையும் கொடுக்க போகிறாரு. யாரையுமே நீங்கள் யாரை நம்பி ஒரு சின்ன ஒரு முயற்சி செஞ்சால் கூட அது பெரிய அளவில் உங்களுக்கு பொருள் வரவை கொடுக்க போகுது. பெரிய நிம்மதி அடைய போகிறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல அனுகூலமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களை இந்த 3 வருஷத்துக்கு பிடிக்கவே முடியாது. அந்த அளவு உங்களோட பொருளாதார வளர்ச்சி, உங்களோட வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய 8வது இடமான மேஷ ராசியை சனி பகவான் பார்க்குறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள்லாம் போயிடும். ஆரோக்கியத்தில் நீங்கள் பயப்படவே தேவையே இல்லை. உங்களுக்கு ஆயில் ஸ்தானத்தை ஆயுள்காரகன் பார்க்குறதுனால ஆயில் கெட்டி நீங்கள் தைரியமாக எதையுமே எடுத்து முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடமான சிம்ம ராசியை விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 6வது இடத்துலேருந்து சனி பகவான் 12வது இடத்தை பார்க்குறதுனால விரயங்கள்ங்கிறது இருக்காது. உங்களுக்கு எல்லாமே வரவு தான், எல்லாமே லாபம் தான். விரயங்கிறது எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தூங்குறது கூட நேரம் இருக்காது. அவ்வளவு சம்பாதிப்பீங்க. நீங்கள் தூக்கம் மாத்திரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட 3வது இடமான விருச்சிக ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ ஏதாவது ஒன்று செய்யணுன்னா கொஞ்சம் தயங்குவீங்க. ஆனால் அந்த தயக்கமே தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். வெற்றி ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. வெற்றி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். சகோதர வழியில் இருந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் நீங்கி சமாதானமாகும். இல்லைன்னா சகோதரர்கள் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் சகோதரர் ஒரு இடத்துல வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருந்து தொலைபேசி வழியாக மாத்திரம் உங்களை தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும். மற்றபடி கன்னி ராசிக்கு சிறப்பான சனிப்பெயர்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விட்டுருச்சு. அப்பாடா, அர்த்தாஷ்டம சனியில் இருந்து விடுதலை ஆயிட்டீங்க. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் மூல திரிகோண ராசியான அந்த கும்ப ராசியில் ஆட்சியாக இடம் பெறுறது. அதாவது ஒரு திரிகோணஸ்தானாதிபதி திரிகோணஸ்தானத்தில் ஆட்சியாக இடம் பெறுறாரு. அப்போ உங்கள் முன் ஜென்ம கெட்ட பலன்கள்லாம் நீங்கி உங்களோட கர்மாக்கள்லாம் விலகி நல்ல பலன்களெல்லாம் முழுமையாக அனுபவிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். ஏற்றங்கள் மாற்றங்கள் அதெல்லாம் உண்டாகும். குழந்தைகளுக்காக ஏங்கியவர்களுக்கு அருமையான குழந்தைகள் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். பிள்ளைகளோட பெருமை அடைவீங்க. ஆனால் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அக்கறையாகவும் அனுசரணையாகவும் இருக்கணும். பாக்கியஸ்தானாதிபதி எல்லா பாக்கியமும் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதி பார்வை, சனி பகவானோட பார்வை உங்களோட 7வது இடமான மேஷ ராசியை பார்க்குது. அப்போ உங்களோட வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். ஈகோ பிரச்சனைகளை பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை துணையும் நிம்மதியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும்போதே மருத்துவர்கள் அணுகி அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது அவசியம். அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ தொழில்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் உங்கள் தொழிலில் அபாரமான வளர்ச்சி, மிக மிக பெரிய வளர்ச்சி, நிறைய தொழில்கள் தொடங்குறது, அந்த மாதிரி நிறைய லாபங்களை கொடுக்க போகுது. புதிய வேலைகளில் சேர்ந்தவங்களுக்கு அந்த அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி சீக்கிரமாக ப்ரமோஷன், சீக்கிரமாக நிறைய சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். டெம்ப்ரவரியாக சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பெர்மனண்ட் ஆகிடும். அப்போ லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விட்டதே ஒரு பெரிய நிம்மதி. அதில் இத்தனை நல்லவைகளையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இது சிறப்பான, மிக சிறப்பான சனி பெயர்ச்சி தானே. சனி பெயர்ச்சி
அந்த அளவு உங்களை சிறப்பாக வைக்க போகுதுங்க. உங்களோட தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. தனஸ்தானத்தை உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, சுகஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த சனி பகவான் உங்களோட தனஸ்தானத்தை பார்க்கும்போது பொருள் வரவுலையும் அபாரமான வளர்ச்சி, தன வரவில் இருந்த தடைகள்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை எல்லாமே சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. சனி பயிற்சியை பற்றி கவலையே படாதீங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னடா மழை விட்டாலும் தூவான விட மாட்டேங்குதே, இப்போ தான் 3வது இடத்துல சனி இருந்தாருன்னு நிம்மதியாக இருந்தோம், திருப்பி அர்த்தாஷ்டம சனியாக 4வது இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாரு, அதனால நமக்கு கஷ்டங்கள் வந்துருமோ, தொந்தரவுகள் வந்துருமோ, அப்படியெல்லாம் நினச்சி பயப்பட தேவையே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்னு விருச்சிக ராசிக்கு 4வது இடத்தின் அதிபதியான சனி பகவான், அந்த சுகஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் மூலத்திரிகோண ராசியான அந்த கும்பத்தில் ஆட்சியாக இடம்பெறும் பொழுது உங்கள் சுகத்துக்கு ஒன்றும் குறையே இருக்காது. ஏன்னா ஆட்சியாக சுகஸ்தானாதிபதி இருக்கும்போது நமக்கு எப்படி சுகத்துக்கு குறை இருக்கும்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இருக்கும், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கார் வாங்குவாங்க, பைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பைக்கு வாங்குவாங்க, ஒரு சின்ன இடமாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்குவாங்க. இப்படி உங்கள் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது, உங்கள் சுகத்துக்கு எந்த குறையும் இருக்காது. கண்டிப்பாக உங்களோட பொருளாதார வளர்ச்சி அடுத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி மாணவர்கள் மாத்திரம் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துறது அவசியம். கல்வி ஸ்தானத்தில் மந்தன்னு சொல்லப்படுகிற அந்த சனி இடம்பெறதுனால படிப்பில் மாத்திரம் கொஞ்சம் மந்த நிலையை கொடுக்கலாம். நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் கூட கொஞ்சம் மார்க் எடுக்கிறதுல கம்மியாக எடுக்கலாம். அதிகமான உழைப்பு எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். இல்லை சில மாணவர்கள் படிக்கிறதுக்கே தயங்கலாம், படிக்கிறதுக்கே உட்காராமல் கவனமே செலுத்தாமல் அதை எப்படா தவிர்த்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகலலான்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெற்றவர்கள் கூட இருந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்து ரொம்ப கண்டிக்காமல் அவங்களோட போக்கிலேயே விட்டு படிக்க வைக்கிறது இந்த 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் அவசியமான ஒன்று. அதை விட்டால் சனி பகவான் பார்வைன்னு பார்த்தா 3வது பார்வையாக சிறு குறு தொழில்களை குறிக்கக்கூடிய அந்த 6வது இடத்தை பார்க்கிறாரு. அப்போ கர்மகாரகன் சனி பகவான் அந்த 6வது இடத்தை பார்க்கும் பொழுது 10 பேரை வச்சுக்கிட்டு வேலையில் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மாதிரி 1000 பேருக்கு வேலை கொடுத்து தொழில் செய்ய முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு சின்ன தொழில்கள் செய்கிறதுக்கு எண்ணங்கள் உருவாகும். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது மாதிரி பழைய கடன்கள்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக ஆயிடுவீங்க. உங்களோட கர்மஸ்தானமான 10வது இடத்தையும் கர்மகாரகன் பார்க்கறதுனால அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பெரிய தொழில்கள் கூட சில பேர் தொடங்கலாம். தொழிலில் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், வியாபாரம்லாம் நல்லாவே இருக்கும். சின்ன வேலையில் இருக்கிறவங்க, பிடிக்காத வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச வேலையில் ப்ரமோஷன் அந்த மாதிரியெல்லாம் போவாங்க. சிலர் வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. நல்ல பண வரவு, பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்லாவே இருக்கும். வேலையில் அதிக ஈடுபாட்டோட வேலை செய்வாங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களோட ஆரோக்கியத்தில் மாத்திரம் சின்ன சின்ன தொல்லைகள் வரலாம். அதை மாத்திரம் கரெக்டாக மருத்துவரை அணுகி ஆரம்ப நிலையிலேயே பார்த்து சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான சனி பயிற்சி தான். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்பாடா பெரிய நிம்மதிடா சாமி, ஒரு வழியாக 7.5 சனி விட்டுருச்சு, 3வது இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய பெருமூச்சே விட்டுருப்பாங்க நேரம் தனுசு ராசிக்காரங்க. அவ்வளவு வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ சனி பகவான் தைரிய வீரிய பராக்கிரமம் சொல்கிற அந்த சகாயஸ்தானமான சகோதரஸ்தானமான அந்த இடத்துல இடம்பெற சனி பகவான் ஆட்சியாக மூலத்திரிகோண இடத்துல கும்பராசியில் இருக்கிறதுனால உங்கள் சகோதரர்களுக்குள் இருந்த வேற்றுமையெல்லாம் மறைஞ்சு, பகையெல்லாம் மறைஞ்சு, நல்ல ஒற்றுமையாக அன்பாக பாசமாக ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பங்காளி சண்டையெல்லாம் இல்லாமல் அந்யோன்யமாக நிம்மதியாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருந்திருந்தால் சகோதரர்களுக்குள்ள ஒரு பங்கு பிரிக்கிறதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிரும், சரியாயிரும்.
உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ங்கிற மாதிரி சகோதரர்கள் ஒற்றுமை நல்லா இருந்தாவே அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னால் வந்துடும். பெரிய நிம்மதியோட பெரிய சந்தோஷத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கு என்னங்க, இனிமேல் எல்லாத்துலேயுமே வெற்றி தான். அது வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதுக்கு அதிபதி அதிலேயே இருக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் தொடங்கும், எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான். போட்டி பொறாமைகள்லாம் விலகி உங்கள்கிட்ட போட்டி போட்டவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தன்னோட சனி 3வது பார்வையாக உங்களோட 5வது இடமான அந்த மேஷராசியை பார்க்குறாரு. அப்போ குழந்தைகள்கிட்ட நீங்கள் எப்போவுமே ஒரு கண்ணு கருத்துமாக இருக்கணும். குழந்தைகளை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக 100% கண்டிப்பாக குழந்தை பிறந்தே பிறக்கும். கவலையே படாதீங்க. குழந்தைகள்ங்கிற செல்வம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பூர்வ பாக்கியஸ்தானமான உங்களோட அந்த பாக்கியஸ்தானம்னு சொல்கிறப்படுகிற அந்த 9வது இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். பாக்கியத்துக்கு குறைவே இருக்காது. அந்தளவு உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி வழங்க போகிறாரு. உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களோட தந்தையாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். மற்றபடி அவர் உங்ககிட்ட அன்பாக பாசமாக ஆறுதலாக இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களும் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்களோட அந்த பாக்கியங்கள் டெவலப் ஆகும்போது எல்லாருமே தன்னால் உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி உங்களோட விரயஸ்தானமான 12வது இடத்தை பார்க்குற சனி பகவான் என்ன கொஞ்சம் தூக்கத்தை கெடுப்பார். அதாவது நீங்கள் கற்பனை உலகத்திலேயே ஒரு எல்லாத்தையுமே கற்பனை உலகத்திலேயே அனுபவிச்சிருவீங்க. படுத்தா எதேதோ உங்களோட ஆசைகள் எல்லாம் நீங்கள் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பீங்க. தூக்கம் அயன சயனம்ங்கிறது கொஞ்சம் கெடும். அதுக்கு நீங்கள் தூக்கத்துக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு தூக்கத்தை மாத்திரம் சரியாக தூங்குனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக சிறப்பான சனிப்பெயர்ச்சி. மகர ராசி. மகர ராசிக்கு இதுவரைக்கும் 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 2வது இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லப்படுகிற தனஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த 2வது இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆயிட்டார். இப்போ ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இடம்பெறும் பொழுது தனவரவுக்கு தடை இருக்குமா? அதெல்லாம் ஒரு தடையும் இருக்காது. தனவரவு நல்லாவே இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்களை விட இப்போ உங்களுக்கு 50% குறைஞ்சிருக்கும். உடனே அப்படி வந்துடும் இப்படி வந்துடும்னு சொல்லிட மாட்டேன். ஆனாலும் தனஸ்தானத்தில் அந்த தனஸ்தானாதிபதி இடம்பெறும் பொழுது தன வரவில் இருக்கிற தடைகள் எதுவும் வராது. பண பிரச்சனைகள் இருக்காது. வழக்கம் போல் இங்கிட்டு வாங்கி அங்கே புரட்டிக்கிட்டு, அங்கே வாங்கி இங்கே புரட்டிக்கிட்டு, அந்த புரட்டுறதுக்கு வர்றதுக்காவது பணம் வந்துக்கிட்டு இருக்கணும்ல, கேட்ட இடத்துல கிடைக்கணும்ல. அந்த கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன்கள்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். வீடு கட்டுறதுக்குரிய ஒரு லோன் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இப்போ பண வரவில் எந்த தடையும் இருக்காது. ஆனால் உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதை மாத்திரம் கவனமாக வச்சுக்கிட்டு வார்த்தைகளை விட்டுறாமல் நிதானமாக கனிவாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கலாம். உங்களோட பேச்சு திறமைகளில் ஒரு பிரேக் அடிக்கும். நல்லா திறமையான பேச்சுக்கள் கூட உங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுத்து வேறு மாதிரி பேச வச்சிரும். அதனால் பேச்சில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் வர்ற சனி பகவான் ஈகோ பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். கணவன் மனைவி அவர்களாக இருந்தாலும் அல்லது குடும்பத்தில் அப்பா அம்மா கூடவோ கொஞ்சம் விட்டு கொடுத்து, அண்ணன் தம்பி கூட, சகோதரர்கள் கூட, குடும்பத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு குழப்ப நிலைகள் வராமல் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல குழப்பங்கள் இருக்காது. அப்போ ஒரு புரிதலோடு நீங்கள் அந்த குடும்பத்தை வழிநடத்திட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பயப்படுற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இது நாள் இருந்ததை விட
உங்களுக்கு 50%க்கு மேலே நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. இந்த சனி பயிற்சி இருக்குது. இப்போ சனி பகவான் இப்போ உங்களோட சுகஸ்தானமான 4வது இடமான மேஷராசியை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சுகஸ்தானத்தை பார்க்குற சனி சுகத்தை கெடுப்பாரா அப்படின்னா, நீங்கள் உங்களை குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் பிரித்து வைக்கலாம். ஏன்னா வேலை காரணமாக, தொழில் காரணமாக சில பேர் இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். வீட்டில் அம்மா அப்பாவை விட்டோ இல்லை மனைவியை விட்டோ நீங்கள் தூரமாக இருந்து வேலை பார்த்து அவங்களுக்குரிய பொருளை நீங்கள் பொருளாதாரத்தை அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட சொத்துக்களை சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சொத்துக்கள் நிறைய சேரும். அதே நேரத்தில் உங்களுடைய 8வது இடமான சிம்ம ராசியை பார்க்குற சனி பகவான் ஆயுள் காரக நிலையை ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும்போது ஆயுளில் எந்த குறையும் இருக்காது. தீர்க்க ஆயுசாக இருப்பீங்க. உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தால் கூட அது அப்படியே மருத்துவத்தால் சரியாயிரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானமான விருச்சிக ராசியை பார்க்குற சனி பகவான் உங்களோட தொழிலில் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் அதிகமான முதலீடு இல்லாமல் உங்களுடைய அன்றாடமாக எப்போவுமே நீங்கள் எந்த முதலீட்டில் உங்கள் தொழில் நடத்துகிறீங்களோ அதையே ரெகுலராக ஜாஸ்தி முதலீடு பண்ணாமல் அதையே தொடர்ந்து நடத்திட்டு போனீங்கன்னா எந்த தடை தாமதங்களும் இருக்காதுங்க. சிறப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி. கவலையே பட தேவையில்லை. கும்பராசிக்கு 7.5 சனியில் இவ்வளவு நாளும் விரய சனியாக இருந்த சனி பகவான் நிறைய விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலேயே ஆட்சி அடையும் பொழுது எதை தொட்டாலும் விரயமாக தான் இருக்கும். 100 ரூபாயில் முடிய வேண்டியது 1000 ரூபாய் வரைக்கும் இழுத்துரும். யாராவது பணம் காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தால் கூட ரொம்ப இழுத்தடித்து பொறுமையை ரொம்ப சோதிச்சிருப்பாங்க. நிறைய அவமானங்களை கொடுத்துருக்கோம். நிறைய மனஸ்தாபங்களை கொடுத்துருக்கோம். பொருளாதாரம் சரியில்லாட்டினா மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். அப்போ இந்த மன உளைச்சல்கள் அதிகமாக கொடுத்துருக்கும் சனி பகவான். இப்போ ஜென்ம ராசியில், அதாவது ஜென்ம சனியாக வருது. ஜென்ம சனியாக வர்ற சனி பகவான் ஏதாவது நமக்கு உடலில் தொந்தரவுகளை கொடுத்துருவாரோ அப்படின்னா, ஆயுளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்வார். முழங்கால் வலி, குதிங்கால் வலி, மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின் அதெல்லாம் கொடுக்கும். அப்போ அதுக்குரிய மருத்துவரை பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. சனி பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதின்றதுனால அவர் இப்போ நம்ம அப்பாவே நமக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்களா அந்த மாதிரி நினச்சிக்குங்க. எந்த கஷ்டமும் உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டங்களையோ தொல்லைகளையோ கொடுத்துட மாட்டார். ஆனால் இதுவரைக்கும் இருந்த அந்த கெட்ட பெயர்கள், ஒரு அவமானங்கள் அதெல்லாம் இனிமேல் இருக்காது. அதிலிருந்து மீண்டு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியாகவும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையும் அடைவீங்க. இது வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நீங்களும் அடுத்தவங்களால் மதிப்பும் மரியாதையும் உயர பெறுவீர்கள். அதனால் அந்த கஷ்டத்தை விட்டுருங்க. அதே மாதிரி உங்களோட 3வது ஸ்தானமான மேஷராசியை பார்க்குற சனி பகவான் தைரியத்தை கொடுப்பாரா, தன்னம்பிக்கையை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. உங்களோட தைரியத்தில் எந்த குறையும் ஏற்படாது. சகோதரர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்து எந்த ஒரு சண்டையவும் பேசி தீர்த்துக்கிட்டு சமாதானமாக போயிட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. அதே மாதிரி உங்களுடைய 7வது இடமான சிம்மராசியை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களோட வாழ்க்கை துணையோட சில சச்சரவுகள், புரிதல்கள் இல்லாமல் ஈகோ பார்க்குறது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறது, அது மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேசி தீர்த்துக்கலாம். பிரச்சனைகளை பெரிதாக்காமல் சின்னதாக இருக்கும்போதே சமாதானமாக போயிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது அவசியங்க. மற்றபடி வேறு பொருளாதாரத்தில் தொந்தரவு இல்லை சுகத்தில் கெடுதல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10வது இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால
தொழில் நல்லா விருத்தியாகும். புதிய புதிய தொழில்கள் தொடங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் உண்டாகும். தொழில்னால நல்ல லாபம் இருக்கும். தொழில் சிறப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வேலை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு முதலாளியாக ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கவலையை விட்டுருங்க. மீனராசி. மீனராசிக்கு இவ்வளவு நாட்கள் லாபஸ்தானமான 11வது இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 12வது இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துட்டுருக்காரு. விரயஸ்தான அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளில் ஈடுபட மனசே இழுக்கும். இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமான்னு எல்லாரும் ஆசை காட்டுவாங்க. அந்த ஆசையை உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அது உங்களுக்கு கண்ணை மறைச்சிரும். உங்களை ஏன்னா விரயம் பண்ண வைக்கணும். விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது விரயத்தை செய்ய வைப்பார். 7.5 சனி ஆரம்ப சனியாக இருக்குது. ஆனால் 12ஆம் அதிபதி 12வது இடத்துல ஆட்சியாக அமரும்போது உங்களுக்கு அயன சயன ஸ்தானங்கிற அந்த 12ஆம் அதிபதி 12வது இடத்துல இருக்கும்போது நிம்மதி இருக்கும். கண்டிப்பாக நிம்மதி இருக்கும். தூக்கம் நல்லா வரும். உங்களுக்கு யோகம்தான் இது. ராஜயோகத்துக்கு நிகரான யோகம். 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சியாக இருக்கிறது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் மற்ற ராசிக்காரங்களுக்கு மாதிரி 7.5 சனி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு விரய சனியாக இருக்குது, இது நமக்கு என்ன பண்ணுமோங்கிற கவலையெல்லாம் தேவையே இல்லை. மற்ற இடங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மாதிரி தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுடைய 12க்கு அதிபதியான 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சியாக இருக்கிறது ராஜயோகத்தை கொடுக்கும் அமைப்பு தான். பார்வைன்னு பார்த்தா 2வது இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது. உங்களை குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி பொருள் எப்போவுமே கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு தேவையான பொருளை சேர்த்து வச்சுக்குங்க. தேவையில்லாத செலவுகள் வரும். உங்களுக்கு பிடிக்காத செலவுகளாகவும் அவை இருக்கும். அது பிள்ளைகள் உங்களை பேச்சை கேட்காம செலவு பண்ணலாம். இல்லை குடும்ப தலைவரோ தலைவியோ பேச்சு கேட்காம செலவு பண்ணலாம். அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகணும். பொருள் வரவில் தடைகள் தாமதங்கள் இருக்கலாம். அதே மாதிரி வாக்குலையும் பார்த்து கவனமாக பேசுங்க. பேச்சு வார்த்தைகளில் அடுத்தவங்க மனசு நோக்கும்படியான பேச்சு வார்த்தைகளில் பேசாமல் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களோட 6வது இடமான சிம்ம ராசியை சனி பகவான் பார்க்குறது தொழில் தொடங்கும் எண்ணங்களை கொடுக்கும். ஏதாவது சின்ன தொழில் ஏதாவது பண்ணலாமா, சும்மாவே இருக்கமே, அந்த தொழில் பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஆனால் இந்த 2.5 வருஷம் எந்த புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் இல்லாமல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதே மாதிரி நீங்கள் பழைய நிலையிலேயே அந்த தொழிலை ஒரு 2.5 வருஷமாக 2.5 வருஷத்துக்கு நடத்திடுங்க. ஏன்னா புதிய முதலீடு எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. விரயஸ்தானங்கிறதுனால விரயத்தை கொடுப்பார் சனி பகவான். அப்போ அந்த விரயத்தில் கொண்டு போய் அந்த பணத்தை போட்டு பணத்தை இழந்துடாதீங்க. அதை சுப விரயமாக மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம், இஎம்ஐ கட்டுற மாதிரி மாதம் மாதம் அதை கட்டிட்டு போனீங்கன்னா வேறு எந்த விரயங்களுக்கும் இடம் இருக்காது. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஏன்னா உங்களோட தசாபுத்திகள் வலுவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உங்களோட பாகியஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் பூர்வீக சொத்துக்களில் சிலருக்கு வில்லங்கங்கள் உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள்னால லாபம் எதுவும் இல்லாமல் அந்த பாகப்பிரிவினையில் ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுக்கலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சனி பயிற்சி சிறப்பான பயிற்சி தான். நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.